வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்புடன் தாஸ் தமிழன். அண்ணே வணக்கம்ண்ணே. வாங்க கமல, என்ன நாட்டு நடப்புலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எங்கண்ணே போகுது, அந்த நாட்டு தீபாவளியை கொண்டு வந்தாங்க. சரி, அது இது லொட்டு லொசுக்குன்னு ஒரு செலவு முடிச்சு விட்டாங்க. என்ன செலவு முடிச்சீங்க? அதான் உங்க வீட்டுக்காரமா ஃபண்டு போட்டிருந்தாங்களாம்ல, ஸ்வீட் ஃபண்டா பாத்திர ஃபண்டா என்னென்னமோ சொல்றாங்க. கிடைக்க முடியலண்ணே. என்னத்த எலும்பவா? மைசூர் பாக்க. அடாடாடாடா, அதுக்குதான் சுத்தியில சேர்த்து கொடுத்து விட்டாங்களாம். அறுபது சொல்லண்ணே. வெறும் சுத்தியில உடைக்கிறதுக்கு மைசூர் பாக்கு அவ்வளவு கெட்டியா இருந்துச்சா? பத்தாவதுக்கு நல்லா இலை ஆட்டுக்கறி குறும்பு ஆட்டுக்கறியா வெட்டினீங்களாம்ல உங்க ஸ்டுடியோல. குட்டாங்க அண்ணே. வெட்ட தெரியாம கூட்டிட்டு வந்து வெட்டிட்டாங்கண்ணே. என்னமா இருந்துச்சுன்றீங்க? மொத்தம் தீபாவளியே சூப்பரா கொண்டாடிட்டீங்க. பிள்ளைகளுக்கு தானே தீபாவளி. நம்ம நீ என்ன சொல்ல போறது, நீ எனக்கு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுலண்ணே. அவங்க பசங்க ஓரளவு ஜாலியா இருந்தாங்க. நம்ம நம்ம நண்பர்களும் நல்ல ஒரு இதுல வந்து நீங்க மட்டும் ஏமாற்ற அடையில, நாட்டு மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுமே ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா தீபாவளிக்கு தமிழக அரசானது 2000 கொடுக்கும் 5000 கொடுக்கும்னு என்னென்னமோ நினைச்சிட்டு சேலை கொடுப்பாங்க, வேட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ கனவுல இருந்தாங்க. 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களாம்னே. அப்படியா? சொல்லியிருந்தாங்களா? சொல்லியிருந்தாங்கல்ல, அப்புறம் என்ன கொடுத்துருக்கணும்ல? சொல்லியிருந்தாங்கண்ணே, கொடுக்கறதுக்கு சொல்லல. மக்களை வந்து ஒரு உற்சாகத்துல, அதாவது 5000 ரூபாய் வருது அப்படின்னே தீபாவளியை கொண்டாட சொல்றீங்க. ஆமா, உணர்ச்சி பொங்க வச்சிருக்காங்கண்ணே. பொங்கலுக்கு முன்னாடி இங்க பொங்கிருச்சுல. சூப்பர், நல்ல கதைதான். இது ஒரு பக்கம் ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த கம்மா வேலைக்கு போறாங்க பாருங்க, அந்த கூத்து கொடுமை பெருங்கொடுமையா இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, உண்மையிலே சொல்றேனே, கரெக்டான விஷயம். எப்படின்னு கேளுங்க. காலையில இவனுக்கு 8 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு கிண்டுறாளுங்க. ரசத்தை விஷத்தானே, அது ரசம் கிடையாது. சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறதுக்குள்ள பிள்ளைய எங்களை குளிப்பாட்டி விடு, எங்களை இது பண்ணி விடு, நாங்க ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ட்டு இவளுக்கு போயிடுறாளுங்க. சிக்காரிச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இல்லனே, நாங்க போறாங்களே போட்டோ எடுக்கிறாங்க. ஆமா, போன விட ஒரு போட்டோ. ஏங்க டான்ஸ் ஆட விட்டு வீடியோலாம் எடுக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எங்க ஏரியா பக்கம் போட்டோவோட முடிச்சுட்டாங்க. பரவாயில்லையே, பரவாயில்ல. மத்த பக்கம் எல்லாம் பூரா டான்ஸ் ஆடுறாங்களா? அது தாலாட்டு பாட்டு ஒரு பக்கம் ஓடுதா, ஒரு பக்கம் பார்த்தா கம்மா வேலைக்கு போறதுல கம்மா கரையிலேயே படுத்துங்கிறாங்க. அதாவது 4 பேருண்ணே. 4 பேர், மேனேஜர், ஹெல்பர், அவருக்கு ஹெல்பர், அதுக்கப்புறம் ஒரு ஹெல்பர். இவங்க 4 பேரு. இது என்ன கொடுமையா இருக்கு? ஆனா 100 வேலை தானே போட்டிருக்காங்க. இவங்க 4 பேர் ஒரு பக்கம், நீங்க 5 பேரும் அந்த பக்கம் போய் தூங்குங்க, நீங்க 5 பேரும் இந்த பக்கம் போய் தூங்குங்க. கரெக்டா யாரு ஆபீசர் வர்ற நேரத்துல எல்லாரும் மம்பட்டி எடுத்து கொத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே டயம் இருக்கு. இவங்க எடுத்து போய் அலப்புறம் என்ன, பூ என்ன கடி பேல், நாங்க 1000 ரூபாய் சம்பாதிக்க போறோம், எங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது, நீங்க என்னமோ மினுக்குறீங்க. போட்டோ எடுக்கிறாங்கல்ல. காலையில ஒரு போட்டாவான் மேக்கப் வேறையா? மேக்கப் இல்ல, சாயந்தரம் 3 மணிக்கு மேல ஒரு மேக்கப். இதுல ஒரு அப்பத்தா சலிச்சுக்குதுங்க. அது வேற ஒரு மம்பட்டிய கூட தூக்க தெரியாது. ஆனா அது 100 டாலர் வேலைக்கு போ 2 போகுது. இது வந்து இந்த தமிழகத்தோட என்ன சொல்றது, நம்ம அதாவது மக்களை வந்து இன்னமும் சோம்பேறித்தனமா ஆக்குறாங்க. தமிழக அரசை திருப்பி குறை வேற சொல்லிக்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. இப்ப மழை வேற பிச்சுக்கிட்டு இருக்குதா, மழை தண்ணி பூரா எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு, கம்மா தண்ணி பூரா எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு, ஆத்து தண்ணி எங்க வீட்டுக்கு. ஏண்டா உங்களை கம்மா வேலை பார்க்க சொல்லி கம்மாய் கரைச்சா கம்மா கரையில படுத்துக்கிடுங்க, அப்புறம் எங்கடா தூர் வர்றது வரும்? நீங்க எல்லாச்சும் தூர் இருந்தீங்கன்னா சரி, உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வராம இருக்கும். நீங்க போய் கம்மா கரையில 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு ஓடியாந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னடா ஆத்து தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி அரசாங்கத்தை குறை சொன்னா இது சரிப்பட்டு வரும்? அது மட்டுமானே, வந்தவனே இடுப்புலாம் வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது அப்படின்றாங்க. அமைக்க விடுவீங்களா? என்ன பண்றது, வேற வழிகளில் அமைக்க விட்டுதான் இல்லட்டா, அதுக்கு ஒரு பிரச்சனை. 4 மணிக்கு நாங்க வந்தவொடனே வேற எந்த வேலை பாக்குறதுன்றீங்க? 250 ரூபா 250 ரூபா இதுதான் போய்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தை நம்ம கொண்டு சொல்லி முழு பிரயோஜனம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும் ஒழுது பண்றாங்க, இங்க அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்க 5000 ரூபா கொடுப்போம், 10000 ரூபா கொடுப்போம். போன வாட்டி 1000 ரூபா கொடுக்குறேன்னு முதலமைச்சர் சொன்னாருட்டாங்க. ஒரு 15% எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாசத்துல இந்த 15% அவ்வளவுதானே. மத்தவங்க எல்லாம் வசதியானவங்களாம்னே. இந்த 15 பேர் தான் ஏழையாம்னே.
சோ இப்படியே நாட்டு நடப்பும் சரி நாட்டு மக்களும் சரி இப்படியே இலவசத்துக்கும் ஓரமா போய் உட்காந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் சம்பளத்தை கொடுத்து கடைசியில ஒவ்வொரு கிராமத்துலயும் தனிப்பட்ட முறையில வயல்வெளியில வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு விவசாயமே செத்து போனது மாதிரி இருக்குது. விவசாயம் சொன்னோட இப்பதான் இன்னொரு ஞாபகம் வருது. இந்த மழை தண்ணியில இவங்க அறுவடை செஞ்ச நெல்லெல்லாம் போய் மழை தண்ணி ஆகி போய் அதை அறுவடை பண்ணதை கொள்முதல் பண்ணாதனால இப்ப ஏகப்பட்ட நஷ்டமாமல தமிழக அரசு. அது என்ன சொல்றாங்க, இது வந்து நஷ்டமே கிடையாது, இது வந்து நாங்க வந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சில அமைச்சர்கள் சொல்றாங்க. என்னங்க பேசுறீங்க? இல்லங்க, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க மானிய விலையில வழங்கப்படுற அரிசி, இந்த அரிசி எல்லாமே கர்நாடகால இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? நானே அதுலயே சில குளறுபாடுகள் இருக்குனே. என்னன்னு சொல்றேன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க விவசாயம் பாக்குறீங்க, இன்னைக்கு பல்வயிறு அப்படி தூக்கி காட்டுறாங்கல்ல, என்னத்த இந்த விவசாயம் பார்த்தாங்கல்ல, அவங்க இந்த நெல் பயிரை தூக்கி காட்டுறாங்கல்ல, உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க தள்ளுபடி பண்றாங்க அப்படின்ற எண்ணத்துல தன் சில விவசாயிகள் இருக்காங்க. தள்ளுபடி பண்றாங்க. ஆமா, இந்த கடை வாங்குறாங்கல்ல, குழு லோனு அது இது மானிய கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஒரு வயக்காட்டுல இருக்கு, 4 வயக்காட்டுக்கு அப்படி சேர்ந்தாங்க. நான் என்ன சொல்றேன், விவசாயம் பாக்குறதுக்கு அனைத்து பொதுமக்களும், அதாவது இந்த 100 வேலையை விட்டுட்டு எல்லாரும் விவசாயம் பாருங்க அப்படின்னு மக்களுக்கு அறிவுறுத்தினாங்கன்னு. ஐயா, விவசாயம் பண்ணி மழையை நம்பி வாக்கியா வரப்புல இருக்க கம்மா தண்ணியை நம்பிதான் விவசாயம் பண்றாங்க. விவசாயம் பண்ணதை அறுவடை பண்ணி கொண்டு போய் போட்டா அதை கிட்டங்கி வைக்க மாட்டேன்றாங்க. டாஸ்மாக் கடைக்கு மட்டும் சென்ட்ரிங் போட்டதா எடுத்து ஏத்தி அந்த வந்து பாதுகாக்கிறாங்களே தவிர ஒரு நெல்மணியை பாதுகாக்கணும், அது பல பேருக்கு உணவா பயன்படுது, அந்த எண்ணமே இன்ன வரைக்கும் எந்த அரசுக்குமே வரலையே. இப்ப நாங்க நேற்று பைக்ல போய்கிட்டு இருக்கும் போது அந்த சூழ்நிலை தானே. நம்ம பொரிசிப்பட்டி தாண்டி சோதியாப்பட்டிக்கு பக்கத்துல ஒரு விவசாயி வந்து அந்த நெல்லு ஃபுல்லா போராச்சாக்க போட்டு மூடி வச்சிருக்காரு. ஆனா கூடவே 4 பேர் நிக்கிறாங்க. வேற வழி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம்லாம் இப்படி தப்பாவே நடக்கிறதுதான். ஆனா முதலமைச்சர் மட்டும் மாறுதட்டி சொல்லிக்கிறாராம்ல, ஒரு நெல்மணி கூட வீணாகாம நைட்டோட நைட்டா நாங்க அள்ளி வந்து ட்ரெயின்ல ஏற்றி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றது. எங்க அனுப்பிச்சாரா? அவர் வீட்டுக்கு எதுவும் அனுப்பிட்டாரா என்ன? நெல்மணி நனைஞ்சு போச்சு, அதை எப்படி அவர் வீட்டுக்கு அனுப்புவாரு? இல்லனே, ஒருவேளை வீட்டுக்குள்ள வச்சுட்டு நெல்மணி எல்லாம் உள்ள இருக்கு, நான் பாதுகாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன வேலையோ, அதாவது அவரோட வேலை. இதுல வேற இடையில வந்து ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி வேற ரைட்டு டக்குன்னு வந்துட்டு நெல்மணியா வேட்டிய வரைஞ்சு கட்டினாராம்ல. வேட்டி ஏத்தி கட்டிட்டு 4 விவசாயி பின்னாடி 4 கட்சிக்காரங்க வந்து நின்றுட்டு, அப்படியாப்போ செஞ்சிருவோம்ப்பா, எது பண்ணணுமோ பண்ணிடுவோம்ப்பா. ஒரு 10 கேமரா சுத்தி நிக்குமா? 15 கிராமரா உங்க கிராமரா நீங்க பெரிய கிளாமரா கிளாமரா சொல்லிக்கிறது. சுத்தி நின்றுகிட்டு அங்கனக்குள்ள மழையே கிடையாது, ஆனா மழை பெய்யுற இடத்துல விட்டுட்டாங்க. தண்ணி தூக்கி ஊத்திட்டாரா? ஆமா, அவர் தண்ணி தூக்கி ஊத்தி சுத்தி வந்துட்டு அவர் வேட்டி கட்டிட்டு வர்ற ஸ்டைல பாக்கணுமே. என்னமோ இவர் ஆட்சியில இருக்கும் போது அதை விடுங்க. இந்த கரூர் நெரிசல்ல பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு அப்புறம் விஜய் போய் வீட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்ப அறிக்கை விட்டுருக்காரு, நெல்மணியை ஏன் நீ கொள்முதல் பண்ணல, நெல்லை ஏன் கொள்முதல் பண்ணல, அவரு விட்டுருக்காரு அறிக்கை. இன்னைக்கு விஜய் விட்டுருக்காரு. அப்புறம் அப்ப தலைவர் கேட்டா ஒரு காரியத்தோட கேட்டிருப்பாப்லேன்னு நினைக்கிறேன். உடனே நீங்க விஜய் தட்டுவீங்க. நீங்க தட்டுங்க. இல்லனே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்கல்ல, சரி, அது வந்து டிஎம்கேல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சரி, ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அது இன்னும் பிரிக்கப்படலைன்னு தான் சொல்றேன். என்னது? ஏன்னா நேத்து சில நம்மளது இஸ்லாமியர் நண்பர்களை பத்தி சில பேர் நேற்று பேசிக்கிட்டு வந்தோம். ஒரு ஒரு சும்மா ஒரு இதா பேசிக்கிட்டோம். நீ என்ன அப்படி இருக்கா, அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போ அவர் சொல்றாப்ல, இந்த வாட்டியும் அவங்க டிஎம்கே தான் ஓட்டு போடுமே அப்படின்ற, அதாவது அவங்க ஜமாத்துல வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் வந்து கீழே மட்டும் தட்டிட்டாங்களா? அப்படி நீ நினைக்காதீங்க. எப்பயுமே வந்து சொல்றவங்க செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. இப்ப எவ்வளவுதான் பேர் இருந்தாலும் நீங்க சொன்ன நான் ஓட்டு கரெக்டா போய் போட்டுருவோம்னா, நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு யாரும் பிடிக்குதோ அவங்கள்ட்ட தான் பேர் ஓட்டு. இல்ல பிடிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எது? இல்ல பிடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா, இல்ல வந்து பி வைட்டமின் பி கொடுக்கறதுனால ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வைட்டமின்க்கு ஒரு தனி குரூப் இருக்கு. இந்த வயக்காட்டுல படுத்து கிடக்குது, கம்மாக்காட்டுல படுத்து கிடக்குது, பூரா பேருமே பி வைட்டமின். அப்ப இப்ப ஏடிஎம்கேலயும் பி வைட்டமின் கொடுக்குறாங்க, டிஎம்கேலயும் பி வைட்டமின் கொடுக்குறாங்க. எல்லாமே வைட்டமின் எல்லாம் இருக்குது, வைட்டமின் இல்லாமலாம் இல்ல. இப்ப முதலமைச்சர் வேற சொல்லியிருக்காரு, செறிவூட்டப்பட்ட அரிசி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க செறிவூட்ட அரிசி மட்டும் கொடுக்க மாட்டீங்க, செறிவூட்ட கோதுமை ஒரு காலத்துல பொங்கலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து ஜாமானும் ஆண்களுக்கான வேட்டி பெண்களுக்கான சேலைன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ஆமானவன பயந்துட்டேன்.
நீங்க பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, அதாவது அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா எல்லாம் ஒரு காலத்துல பொங்கல் அன்னைக்கெல்லாம் அந்த வேட்டியை கட்டுறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுவார். நல்ல வேலை. அண்ணா திராவிட முன்னேற்ற இல்லண்ணே, அந்த எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும்போது சரி, அந்த நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சரி, அந்த வேட்டிக்கு வந்து அவ்வளவு மதிப்புனே. புது வேட்டி அன்னைக்கு கட்டியே ஆகணும் ஒரு விவசாயி நினைக்கிறாப்புல. இப்ப அந்த கட்டின வேட்டி பூரா டாஸ்மாக்ல போய் குடிச்சோட காத்துல பறந்து இல்ல ஓடிக்கிட்டு இல்ல பறங்களா இல்லண்ணே, மொத்தமாவே டாஸ்மார்க் மூடுறதுக்கு என்ன வழியோ அதான் இப்ப இன்னைக்கு இருக்க அரசியல் வட்டாரம் யாரு அதை பண்ணுவா நீங்க நினைக்கிறீங்க? சீமான் வந்தா பண்ணலாம், டிவிகே வந்தாலும் பண்ணலாம். அண்ணே அன்புமணி புதுசா நீ ஆரம்பிக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் வந்தாலும் அந்த விஷயம் வேற சொன்னீங்களே, அவர் ஐயா ராமதாஸ் இனிமே அவரு கூட இனிமே வந்து நான் வந்து ஒற்று போக மாட்டேன், நான் பிச்சை இருந்த மாதிரி நான் கட்சி இனிமே வந்து வழிநடத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நேத்து சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து இது எங்க உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கட்சியே முடிச்சிட்டாப்ல, இனிமே கிடையாது. ஆமா, ஏன்னா அவர் தனி இவர் தனி. ரைட்டு. அப்ப இனிமே போற காலத்துல வந்து டிஎம்கேல வந்து ஸ்டாலின் தனி, உதயநிதி ஸ்டாலின் தனி, அது வேற இருக்கா? இந்த மாதிரி வர அடுத்த அப்பா அம்மா இன்னொரு. அதாவது அப்பா அம்மா அம்மையே இவங்களுக்கு எவ்வளவு சொத்து சேர்க்கணுமோ சேர்த்துக்குவாங்க. டிஎம்கேல சேர்த்தது போக மீதி இருந்தா துரைமுருகன் கொஞ்சம் சில வட்டாரங்களுக்கு, அதாவது எப்படின்னா டிஎம்கேல சில வட்டாரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம். நீங்க வட்டாரம் எல்லாம் பாக்காதீங்க, உங்க பொழப்பு தலைப்ப பார்த்து கம்மால இருக்கவங்களை விரட்டி விட்டு ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுங்க. விவசாயம் போயிருக்கும். இன்னைக்கு விவசாயம் பார்க்கணும்னே, இல்லாட்டி நம்ம பின்னாடி வர்ற மக்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப பின்தள்ளப்படுவார்கள். முன்னாடியே நிறைய டேமேஜ் ஆயிருக்கு, நீங்க பின்னாடியே பார்த்து என்ன வேணாம். இனிமே என்னோட கொஞ்சம் முடியிற பொசிஷன் ஆயிடுச்சுலனே, அதுக்காக சொல்ல வந்தேனே. முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் முடியிற பொசிஷன். அதனால இருக்கிற வேலையை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த கம்மா வேலை அந்த வேலை இந்த வேலை அரசாங்கத்தை குறை சொல்லாம நம்மளோட தகுதிக்கு ஏதாவது வேலையை பார்த்து போறது நல்லது. இதை பார்த்தாங்கன்னா நாடு நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். வைபர் நேயர்களுக்கு நன்றி.